எடுத்துட்டு வா. ஐயே, ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. 18ஆம் தேதி அமெரிக்கா போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதை மறக்க வேண்டாம். சரி. யார் இந்நேரத்தில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும். சார், உங்களுக்கு ஃபோன். டேய், உனக்கு தான் ஃபோனு. எனக்கா? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்றாங்க. யாருன்னு கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்கல, நீ தான் வரணுமா? கால் பண்ணுறதுக்கான டைமாக பாரு. எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. ஹலோ, நீங்கள் யார்? இந்த அர்த்தராத்திரியில் கால் பண்ணியிருக்கீங்க. யார் நீங்கள்? என்னது, பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு? தேவையில்லாமல் பேசாதீங்க. ஹலோ, யாரா? யாருன்னு தெரியல. என்ன விஷயமா? பூர்ணிமாவை பற்றி தான் ஏதோ தப்பாக சொல்கிறாங்க. என்ன? பூர்ணிமாவோட புருஷன் ஒருத்தன் பேசுகிறான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். ஏதேதோ சொல்கிறான். அதுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வேற ஒருத்தன் வந்து பொண்டாட்டின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்காதா? நீ ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாயிட்டேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஏதாவது சொன்னால் அதை நீ நம்பிடுவியா? அவங்க அப்பா தான் அன்னைக்கே சொன்னார்ல, அவங்க பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. எவனோ போய் சொல்கிறான், ஏன் யோசிக்கிற? நாம் இதை பற்றி அவர்கிட்டே கேட்டுருவோம்டா. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். என்னோட பிறந்தநாள் பற்றின ஞாபகம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒன்று இப்போவாது நினச்சிங்களே, நல்லதாக போச்சு. இவளோட அம்மா இருந்தப்போ அவன் ஞாபகப்படுத்துவா. என்னோட பிறந்த நாள் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது அதான் எனக்கு தோணும். உன்னோட பிறந்தநாள் என்னைக்கு? புஷ்பா, இது சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கடா. என்ன வேணுமோ அதை இஷ்டம் போல எடுத்து சாப்பிடுறா. சாப்பாடுக்கு வெக்க மானல இதெல்லாம் பார்க்காத, தாராளமா சாப்பிடுறா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. ஆமா, ஜெகன் ஏன் எதுவும் சாப்பிடல? சாப்பாடு விஷயத்துல நான் மிச்சம் மீதியே வைக்க மாட்டேன். அவன் எனக்கு அப்படியே எதிராக இருப்பான். டேய், முடிச்சிடாத, பாயசம் இருக்குடா. என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி சார், சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. சார், ரொம்ப
ரொம்ப நாளாக நான் இந்த புக்கை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இது எங்கே சார் கிடச்சிது? என்கிட்ட இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது, அவங்கவுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உனக்கு இது வேணுமா? இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லட்டும்? எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். உன்னோட அந்த பழைய குணம் இன்னும் மாறல. உனக்கு எதுக்குடா புக்கு? உன் வாழ்க்கையில எப்பயாச்சும் நீ புக்கை படிச்சிருக்கியாடா? ஆமாம். என்ன? இலவச இணைப்பு. ஓ ஓ சுமாரா. மனுஷங்க மேலே அன்பும் பாசமும் செலுத்துறது தான் என்னோட ஃபிலாசபியாக இருந்தது. அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவான். அது நடக்கும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சது சார். பிரச்சனையே அதுதான். கெட்டவங்களுக்கும் அதே மனுஷ முகம்தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் கிளம்பட்டுமா? இங்கே இருக்க டைம் இல்லை. வாங்க. போகலாம். ஜெகன் ஊருக்கு போகலையா? இல்லை, அடுத்த வாரம் போகணும். பூர்ணிமா, டிரைவரை கூப்பிட்டு ட்ராப் பண்ண சொல்லு. வேணாம் சார், நாங்கள் வேற இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு. தென் ஆல் ரைட். ஆமாம் சார். ஹலோ, நான் தாங்க பூர்ணிமா. ஹலோ 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 ஹலோ. நீங்கள் இங்கே வந்தப்ப ஏதோ வருத்தமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன அது? ஏய், ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் ஏதோ இருக்கு. முகம் வாடி போய் முன்ன மாதிரி சந்தோஷமாக இல்லாமல் இருந்தது. என்ன, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சுச்சுவேஷனில் நான் தெரிஞ்சிக்க கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உன்னை பற்றி. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக கேளுங்க. உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒருத்த கால் பண்ணோம். நானும் நினச்சேன். நான் சொன்ன நம்புவீங்களா? எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. அப்பாவும் நானும் எப்பவும் பீச்சுக்கு நடந்து போவோம், இன்னைக்கும் போவோம். நீங்களும் வந்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வரீங்களா? இப்போதான் வந்தேன். நீங்கள் இங்கேருந்து பேசிட்டீங்க, நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன். நாம அங்கே போய் பேசலாம். ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். உங்களுக்கு என் மேலே வெறுப்பு வந்துருச்சா? இருந்தாலும் நான் சொல்ல வரத தயவு செஞ்சு கேளுங்க. கண்ணால் பார்த்த எல்லாத்தையும் நாம அப்படியே நம்புற ஒரு வயசு இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எக்ஸ்கர்ஷன் முடிஞ்சு வரும்போது பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு மாதிரின்னு. அதான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. லேடிஸ் எழுதி வச்சிருக்கிறத படிச்சுதான் ஏறி இருப்பாரு. அப்படி இல்லடி, இதெல்லாம் ஒரு வகையான டெக்னிக். முகத்தை பார்த்தா தெரியல. டிக்கெட் எடுத்திருக்க மாட்டாங்க, திருட்டு வண்டி ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து ஏறுவாங்கன்னு. நான் வர்றதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. எந்த கம்பார்ட்மெண்ட்னு நான் பார்க்கல, ஓடி வந்து ஏறிட்டேன். இப்போ நமக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று, நான் இங்கே எங்கேயாச்சும் உட்காரணும், இல்லைன்னா வண்டியிலேருந்து குதிக்கணும். இதில் எது பண்ணட்டும்? நீ அங்க எங்கேயாவது உட்காருப்பா, எல்லாரும் பயணம் பண்றதுக்கு தானே வண்டி. அந்த ரேடியோ கொஞ்சம் சத்தமாக வைங்க, எல்லாரும் கேட்கலாம்ல. ரேடியோவை சத்தமா வைக்க சொல்லி உரிமையா கேக்குறாரு. நல்ல பாட்டு இல்ல?
நம்ம வாலிபால்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு பிரின்சிபல் சொல்றாரு. அதுவா முக்கியம்? நம்ம விளையாண்டாலே பத்தாதா? யாரோ புது கோச் வந்திருக்காங்களா? அவர் எங்க? அந்த பில்டிங்கை ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிளாஸ் அங்க மாத்திக்கலாமே. ஐயோ, இவர்தான் அவரா? அட கடவுளே, என்னடி? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக புது கோச் வந்திருக்காரு, மிஸ்டர் விஸ்வா. நமஸ்தே. நமஸ்தே. இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல வாலிபால்ல அடுத்த வருஷம் கப்பு வாங்கணுங்கிறது என்னோட லட்சியம். ஒரு காலை இப்படி பின்னாடி வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படி அடிக்கணும். அடிங்க. வெல் டன். இன்னைக்கு கிரவுண்ட்ல கோச்சை பார்த்தது நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. பாவம், நாம எவ்வளவு கேலி பண்ணோம். இன்னைக்கு அந்த கோச் அந்த கிரவுண்ட்ல நடந்துகிட்ட விதம் அந்த ட்ரெயின்ல நடந்த மாதிரி இல்லைல்ல? ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. உன் முகத்தை பார்க்கும்போது அப்பவே தெரிஞ்சுது. அவருக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை விடாம சைட் அடிச்சுட்டே இருந்தாரு. ஓடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே எண்ணம் தான். அந்த ஆளுக்கும் உன் மேல ஏதோ ஒன்று இருக்குடி, அதை பார்த்தாலே தெரிஞ்சுது. எதுவும் அடிபட்டுருச்சா? இவரு பூர்ணிமாவை கரெக்ட் பண்ணாம அடங்க மாட்டாரு போல. எப்பண்ணா? விழுந்துடாத, பார்த்து ஓட்டு. சாரி, ஐ அம் ரியலி வெரி சாரி. தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். ஏய், நீ வேணும்னே தானே ஒரு மேல சைக்கிள் கொண்டு போய் விட்ட. ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் லீவு தானே, நம்ம டிஸ்கோவுக்கு போகலாம். அப்போ நாளைக்கு ஒரு படம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? ஏய், பயப்படாத, சீக்கிரம் வந்துடலாம். கோச்சிங் முடிஞ்சும் இங்கேருந்து போகாதது உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாததுனால தான். ஆனால் இப்படியே இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் நான் இங்கேருந்து போய் தானே ஆகணும். நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன். உண்மையிலே என் மேலே பாசம் இருந்ததுன்னா, நீ நிஜமாவே என் மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தேன்னா, நீ என் கூடவே வந்துடு. கூட வரணுமா? ஆமாம், நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழலாம். இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம். சொந்த உயிரை விட என் மேல பாசம் வச்சிருக்கிற அப்பா, உன்னோட அப்பா கண்டிப்பாக இதை ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், யாருக்கும் தெரியாமல் நாம் இங்கேருந்து போயிடலாம். என் அப்பாவை ஏமாத்திட்ட என்னால உங்க கூட வர முடியாது. அப்பாவை ஏமாத்துறேன்னு யார் சொன்னா? நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே திரும்ப வந்துடலாம். அப்போ வரும்போது அப்பாவோட குணமும் கோபமும் கொஞ்சம் மாறி இருக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு ராத்திரி 11 மணிக்கு சர்ச்சு முன்னாடி உனக்காக காத்துட்டு இருப்பேன். யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் வா. இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் வாயா.
சீக்கிரம் வந்து கதவை துறையா. இதெல்லாம் நீ ஒன்றும் பயந்துக்காத, இதெல்லாம் அவங்க சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காகப்பா. யோசிக்காத, உள்ளவா. பூர்ணிமா, ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமில் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நேற்று நான் சீக்கிரமா படுத்து தூங்கிட்டேன். நைட்டு தூக்கம் வரலன்னு கடைசியா படுத்து தூங்கினது பூர்ணிமா தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். கதவு திறந்துருந்துச்சு, பெட்டியும் காணோம். நைட் அவள் அப்படி எங்கே தான் போயிருப்பா? பூர்ணிமாக்கு இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன? எனக்கு தெரியல. இருந்தாலும் நைட் அப்படி போகணுமா? இப்போ நம்ம என்ன பண்றது? பிரின்சிபல் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பூர்ணிமாவோட அப்பாவுக்கும் தெரியும்ல? அப்பாவுக்கு தெரியாது, பாவம் அப்பா. அவருக்கு தெரிஞ்சதுன்னா உடஞ்சி போயிடுவார். கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோச் தான் நினைக்கிறேன். அட கடவுளே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதை நினைச்சு? நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? பின்ன எங்க போறது? நம்ம 2 பேரோட கல்யாண விஷயம். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், பயப்படாத. நம்ம நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக முடியாதுல்ல, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இல்லை, அவங்க எங்கே போவாங்க? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சாவி கொடு. ரெஜிஸ்டருக்கு கொடுக்க கொஞ்சம் பணம் வேணும். சித்தார்த், எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்க சொல்லு. ரெஜிஸ்டர் இங்கே வரணும், புரிஞ்சதில்ல? கண்டிப்பா. ரிஜிஸ்ட்ராரை மட்டும் இல்ல, தேவைப்பட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸையே இங்க கொண்டு வருவேன். போதுமா? சீக்கிரம் போயிட்டு வா. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சாட்சி வேணும். அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். எங்களை விட நல்ல சாட்சி இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும்? நீ ஒரு help பண்ணு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தலைவனுக்கு கல்யாணம் நடந்த நாள். எல்லாரும் இஷ்டம் போல குடிங்க. ஐயோ மச்சான், சுதந்திரமா நான் வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. டேய் மச்சான், உட்கார்றா, அமைதியா உட்கார்றா. உனக்கு என்ன சுதந்திரம் வேணும்? நான் தரேன். தர முடியுமா? இங்க பாரு, அப்புறமா பேச்சு மாறக்கூடாது. உங்க அம்மா மேல சத்தியம் நான் பண்றேன். எனக்கு சுதந்திரமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். அப்படியா மச்சான்? அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு ஒரு சம்மதம் மட்டும் போதும்டா. சூப்பர். உங்க அப்பாவோட புத்தி உனக்கு மாறாம அப்படியே இருக்கு. யாரடா இங்கே? யாரு? மந்திரி யாரு? எனக்கு என்னோட மகாராணி இருக்கிற அந்த புறத்துக்கு வழியை காட்டுங்க. யாரை தடுத்தா? இவனா இல்லை இவனா? இது என்னடா கூத்தா இருக்கு? ராஜா மந்திரியோட அந்த புறத்துக்கு போறாராமா? தொடாத. நீ போ மச்சான். இல்லடா, அடிச்சு மூஞ்சிய உடைச்சிருவேன். அவன் ஒரு
குடிகார புறம்போக்கு உதவாக்கற. நீ ஒன்றும் நினச்சிக்காத, சரியா? என்னங்க என்னங்க கொஞ்சம் எந்திரிங்க. அவங்க சண்டை போடுறாங்க. பயமா இருக்குங்க. நாம இங்க இருந்து போயிடலாம். என்ன? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கீங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. என் கையை பிடிச்சாங்க. அவ்வளோதானா? பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன பண்றது? என்னங்க அவங்க என்ன கற்பழிக்க பார்த்தாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பேசாம இரு. நீங்க மனுஷன் தானா? மிருகங்க கூட அதுங்களுக்கு சொந்தமானதை யாருக்கும் கொடுக்காது. நீங்க மனுஷனே இல்ல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க ஒரு துரோகி. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. காதல்ங்கிற பேர்ல என்ன ஏமாத்தி இருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன கொன்றுக்கலாம். நீங்க சொல்றதை கேட்டு உங்களை நம்பிதான் நான் வெளியில வந்தேன். என் அப்பாவை விட்டுட்டு என் கூட இருந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு வந்தேன். என்னை ஏமாத்தினதுக்கு கடவுள் கிட்ட பதில் சொல்வீங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்ன தொடர்றது சாத்தியம் இல்ல. இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சீங்க. உங்க அப்பாவோட குடும்பத்தோட அந்தஸ்தை நீங்க நினைச்சு பார்த்துருக்கணும். எங்கேயோ ட்ரெயின்ல பார்த்தால யாரு என்னன்னு தெரியாமலே லவ் பண்ணி அவன் கூட ஓடி போயிருக்க. நீ என்ன அவ்வளோ முட்டாளா? யோசிக்காம பண்ணதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சிட்ட. அவங்க என்ன ஏமாத்த நினைச்சாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணு அவங்கிட்ட இருந்து காப்பாற்றி கொடுங்க. என் பொண்ணோட வாழ்க்கையும் என்னோட அந்தஸ்தும் கிடக்கூடாது. கவலைப்படாதீங்க, வழி கிடைக்கும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. தேங்க்யூ வெரி மச். என்னடா ரவுடி பையன் மாதிரி நிக்கிற? ஒன்று வச்சேன்னு வச்சுக்க, ஒழுங்கா நில்ற. நீ அந்த பொண்ணை கடத்திட்டு போன, அப்படிதானே? இல்ல, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவ என்னோட மனைவி, தெரியும்ல. ஆனா அவங்க சொன்னது அப்படி இல்லையே. நீ ஏமாத்தினியா? உண்மையா சொல்லுடா. நான் தான் முதலையே சொன்னேன்ல, மறுபடியும் சொல்லணுமா? 340 இந்த ஆளை கூட்டிட்டு போங்க. என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான். ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் அவன்கிட்ட இருக்கு. இப்போ கோர்ட்டுக்கு போறது தான் ஒரே வழி. அது வேண்டாம் சார். என்னோட மரியாதை கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது இது இல்லாமல் வேற வழி இல்லையா சார்? ஒருவேளை அவன் பணத்துக்காக கூட இந்த ஏமாத்து வேலையை பண்ணியிருக்கலாம்ல. அவன் எவ்வளவு கேட்குறான்னு நான் கொடுத்துட்றேன். வெளிநாட்டில் ஒரு வேலையும் போதாதா? நான் பேசி பார்க்குறேன், அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். கோர்ட்டுக்கு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கேஸ் மாறிடும். பொண்ணு சொன்னது நீ அவளை ஏமாத்தினு. அவரோட அந்தஸ்து என்னன்னு உனக்கு தெரியுமா? அவர் நினைச்சாருன்னா முன்ன ஒரு என்ன வேணாலும் பண்ண முடியும். தேவையில்லாத பிரச்சனையை விலைக்கு வாங்காத. நான் சொல்றத மட்டும் பண்ண. சரிங்க சார். அவர் வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுப்பாரு. பெரிய அமௌண்ட்டும் உனக்கு கொடுப்பாரு. இந்தாங்க, அவன் சொன்ன தொகை எல்லாமே இருக்கு.
இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இனி இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? போ. சரிங்க சார். இதுதான் நடந்துச்சு. நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புங்க. இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செய்யுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். வருத்தப்படாத. உன் கண்ணீர் துளிகளே போதும் நான் நம்புறதுக்கு. வா எங்க? என் கூட வாழ்றதுக்கு.